கங்கா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. குமரன் ஒட்டியானம் வாங்கி குடுத்தத நெனச்சு அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே பெருமையா பேசிட்டு போறாங்க. "இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டோனே கங்கா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. வளகாப்பெல்லாம் முடிச்சோனே வீட்டுக்குள்ள போறாங்க. போனோனே அப்படியே குமரன ஹக் பண்ணிக்கிறாங்க. "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நான் சொன்னது எல்லாமே தப்பு தான். ஆனா நீங்க எதுவுமே வாங்கி குடுக்க மாட்டீங்கன்னு நெனச்சு தான் நான் சொன்னேன். இப்படி நீங்க வாங்கி குடுத்து என்ன ஆச்சரியப்படுத்துவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்லங்க. உங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு 4 நாளா நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. தூங்காம எனக்காக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இங்க பாரு கங்கா, என்ன நீ கஷ்டப்படுத்திட்ட நீ நெனைக்காத. உன்னோட சந்தோஷத்த நான் நிறைவேத்திட்டேன். உன்னோட ஆசைய நான் நிறைவேத்திட்டேன். அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்றாரு. "உங்கள மாரி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போறாங்க விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன அக்காவோட வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சது. அடுத்தது என்ன? நமக்கா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஆமாங்க, நமக்கு தான். என்ன சூப்பரா பண்ணிடலாமா? உனக்கு ஏதாவது வேணுமா என்ன? ஆசைப்பட்டயா எதுன்னா என்கிட்ட கேளு நான் வாங்கி தரேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஐயோ! எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என்னோட ஆசையே நீங்க கூட இருக்கணும். எல்லாருமே வரணும். சிம்பிளா பண்ணணும். இவ்வளோதான் என்னோட ஆசை. அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாருடி, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்டி" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஏன் எனக்கு மட்டும் என்ன? இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நானும் தாங்க குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி, விஜய ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமா சந்தோஷத்தோட